பட் தெருவில் நாயே இருக்கக்கூடாது, ஒரு நாய் இருக்கக்கூடாது அப்படின்னா மனுஷன் வந்துடுவான் தெருவுக்கு. திருட்டு பசங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நாய்க்கு எதிராக பேச தொடங்குனீங்க, இப்போ உட்காந்து போலீஸுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, நாய்களோட எண்ணிக்கை குறைக்க 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 ஆட்டோமேட்டிக்காக திருட்டு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. வீட்டு கதவை நட்ட ராத்திரி வந்து இப்போ காலிங் அடிக்கிறது, பொம்பளைகள் வந்து ஏன் முன்னாடி ஒரு காலத்து வரைக்கும் இது இல்லாமல் இருந்துச்சு, ஏன் இப்போ திரும்ப நடக்குது? திருநாய் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரோட்டில் எவனும் கண்டவனும் ஆயுதங்களோட வந்தால் கூட அதை சுற்றி சுற்றி குலைக்கிறதுக்கு நாய்கள் இல்லை. முன்னாடி அப்படி ஆயுதத்தோட வந்தாங்கன்னா நாய்க்கு சுற்றி குலைக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், வந்துருவாங்களா போலீஸ் வந்துருவாங்க, அதாவது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாய்க்கு வந்து கத்த ஆரம்பிச்சிடும். கையில எல்லாம் ஆயுதம்லாம் வச்சுட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கத்தும் நாய்க்கெல்லாம். நம்மள அடிக்கிறானோன்னு நினைச்சிட்டு அது பயத்தில் அதுக்கு கத்த ஆரம்பிச்சிருங்க, சுற்றி சுற்றி கத்துங்க. ஸோ இதுதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம இந்த நாய் பிரியர்கள் ஒரு கிறுக்குத்தனம் பண்றாங்க, பிரீடர் டாக்ஸே எல்லாம் அழிக்கணுங்கிறாங்க. ஏன்னா பிரீடர் டாக்ஸ் இருக்கனால தான் அடாப்ஷன் வந்து நேட்டிவ் டாக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்கலாம் வந்து அழிக்கணும்னு சொல்ல, பட் கொஞ்சம் கொஞ்சமா ரீப்ளேஸ் பண்ணாதானே இது எப்படி எப்ப சமநிலை ஏற்படும் சொல்லுங்க. பிரீடர் டாக்ஸ் இருக்க தான் செய்யணும். சரி, ஏன்னா இதுக்குள்ள பர்பஸ் ஓரியன்டட் டாக்ஸ். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான், அதுக்கு தேவைன்னா வாங்கு, ஆனா அதுதான் இல்லாம வாங்கி தான் இவ்வளவு அதெல்லாம் புரிஞ்சிட்டு வாங்குங்கிறேன் நானு. தெரிஞ்சிட்டு வாங்கு, புரிஞ்சிட்டு வாங்கு. இப்ப நான் அந்த ஜென்மத்துக்கு நான் டாய் பிரீட்ஸ் பக்கமே போக மாட்டேன். ஏன்னா அது ஒரு டாய், அது பர்பஸ் இல்லாத ஒரு உயிரினமா தான். சும்மா வீட்டுல ஒரு ஆசை வளர்த்துட்டு ஷோக்கு வச்சு வளர்த்துக்கிறது. இது வேலை எவ்வளவு தெரியுமா? அது வேலை, சரி வேலைலாம் இருக்கட்டும், அது என்ன பண்ணும்? அது என்னங்க, நான் படுக்கும்போது கூட வந்து படுத்துக்கும், நான் எந்திரிச்சு நடந்து போது கூடவே நடந்து வரும், நான் பாத்ரூம் போனா அது வாசல் வந்து உட்காந்துருக்கும். இதுக்கு என்ன பர்பஸ் இருக்கு? சரி, ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்துட்டான், என்ன பண்ணாது? பயந்துட்டு ஓடும். இல்ல திருடன் கிட்ட வாலாட்டிட்டு போவான், கழுத்து பிடிச்சு நெச்சு கொண்டுருவேன். ஐயோ, இதான் நடக்கும். இது நடந்திருக்கு நிறைய முறை. அதுக்கு வந்து ஒரு பிரேக்கிங் நடந்துச்சுன்னா அது என்ன பண்ணா அவங்களோட விளையாட போகும். இதுதான் பாயிண்ட் இருக்கா? ஸோ டாய் பிரீட்ஸ் எனக்கு அதுல ரெண்டாவது, இந்த டாய் பிரீட்ஸ் அந்த நாய்களுக்கே எதிரி தான். அந்த நாய் இனத்திற்கே அது வந்து அது சின்னதா இருக்கணும், குட்டியா இருக்கணும், இதா இருக்கணுங்கிறதுக்காக அதுல ஆயிரக்கணக்கான ஜெனட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கு. இட்ஸ் நாட் ஹெல்த்தி. டாய் பிரீட்ஸ்லாம் ஹெல்த்தியான டாக்ஸ் கிடையாது. ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தியான டாக் வந்து டாய் பிரீடா இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த சுவாவா, அதுக்கப்புறம் வந்துட்டு சிட்ஸு, இதுக்கெல்லாம் இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ், அதோட இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நீங்க அதெல்லாம் வீட்டில் வாங்கி வளர்க்கணும். அது மூலியமா அதுகளுக்கு உடம்பு முடியாம போகும்போது உங்க வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் வந்துட்டு கடைசியில ரொம்ப சேட் ஆகி எல்லாம் இல்லை. டெரியர்ஸ் கொஞ்சம் ஓகே, பட் பேசிக்கலி ரொம்ப ஒரு மாதிரி அந்த பாடி டைப்ஸை வந்து பண்ற டாக்ஸ் எல்லாமே ரொம்ப லாங் ஹேர் இருக்க டாக்ஸுக்கு நம்ம ஊர் கிளைமேட்லாம் ஒத்தே வராது. வைக்க கூடாதுன்றாங்க நிறைய பேர், அதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆமாங்க, லேப்லாம் ஹீட் ஸ்ட்ரோக்ல தான் நிறைய சாகுது.